சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய சதக்கா. அந்த சதக்கா என்று சொன்னால் தொடர்ந்து அதன் மூலமாக நன்மைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு பள்ளி வாயிலை கட்டுறதுக்காக, மதரசாவை கட்டுறதுக்காக, ஒரு பாடசாலையை உருவாக்குறதுக்காக, எல்லா மக்களும் தண்ணீர் அருந்துவதற்காக ஒரு கிணத்தை தோண்டி அதிலிருந்து தண்ணீர் பலன் பெறுவதற்காக, இப்படி நன்மைகளை செஞ்சிட்டு ஒரு மனுஷன் மௌத்தாகினால் அவன் மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் அவன் உலகத்தில் செஞ்ச அந்த சதக்காவுடைய நன்மை கியாமத்து நாள் வரைக்கும் அவன் கட்டிய பள்ளி அல்லது கட்டுவதற்கு அவனால இயன்ற உதவிகளை செஞ்ச அந்த பள்ளியில எத்தனை பேர் அமல் இபாதத்தில் ஈடுபடுவாங்களோ ஈடுபடும் காலம் வரைக்கும் கபருக்கு அவருக்கு நன்மை போயிட்டு சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு கிணற தோண்டினான், ஊர் மக்கள் எல்லாம் அதுல பலன் பெறாங்க சொன்னால் அந்த பலன் பெறும் காலம் எல்லாம் அந்த தண்ணியை கொண்டு யாரெல்லாம் தாகம் தீர்த்துக் கொள்கின்றார்களோ தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றார்களோ அங்க அது வரைக்கும் அந்த கபருக்கு நன்மை போயிட்டு சேர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் சதக்கத்துன் ஜாரியா. அடுத்ததாக சொன்னாங்க தனக்கு தெரிஞ்ச மார்க்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப சொல்லிக் கொடுத்தவர் மௌத்தாகி கபருக்கு போயிட்டு பாரு, அவரால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் உலகத்தில் அமல் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வச்சு யாரெல்லாம் அமல் செய்வாங்களோ கபருக்கு அந்த நன்மை கியாமத்து நாள் வரைக்கும் வாழையடி வாழையாக போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக சொன்னாங்க அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாலிஹான பிள்ளைகளை பெற்றோர்கள் உலகத்தில் விட்டுட்டு போனா அது அவங்களுக்கு கபருக்கு பலன் அளிக்கும். எப்படிப்பட்ட பிள்ளை? சாலிஹான பிள்ளைன்னு சொன்னா யாரு? யதுஉ லஹு, அந்த தாய்க்காக தந்தைக்காக அவங்களுடைய ஹயாத்திலையும் அவங்களுடைய மௌத்துக்கு பின்னாலையும் யா அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்ற வாப்பா உம்மாவுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக, அவங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக என்று சொல்லி துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை உலகத்தில் யார் விட்டுட்டு போறாங்களோ அந்த பிள்ளையும் கபருக்கு போனதுக்கு பின்னால பெற்றோர்களுக்கு கை கொடுக்கும் பலனளிக்கும் என்ற செய்தியை அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்ப இது ஒரு மனுஷன் உலகத்தில் வாழும் பொழுது அவனாக செஞ்ச நன்மைகள் அவனோட மௌத்துக்கு பின்னால அவனுக்கு அமல்கள் செய்ய முடியாது. அவன் செஞ்சிட்டு போன நன்மைகள் அவனை கபருக்கு பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அந்த நன்மைகள் அவனுடைய அக்கவுண்ட்டுக்கு அந்த நன்மைகள் போயிட்டு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனுஷன் உலகத்தை விட்டு மௌத்தாகிட்டாக்கா மண்ணோட மண்ணாகிறது இல்ல. ஒரு மனுஷன் மௌத்தாகிட்டாக்கா மண்ணோட மண்ணாகிறது இல்ல. அவன் செஞ்ச நன்மைகள் அவனுக்கு கபர்ல பலன் அளிக்கும். சில நல்லடியார்களுக்கு கபருக்கு போனதுக்கு பின்னாலேயும் கபர்லையும் அவங்களுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு பவரை அல்லாஹ் கொடுப்பான். நாங்க எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், மிஅராஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போற நேரத்தில் மக்கால இருந்து மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு முதலாவது இஸ்ராந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. அதுல நிறைய காட்சிகளை கண்டாங்க. அதுல ஒன்றை சொல்லி காட்டுறாங்க. கசீபுல் அஹ்மர் என்று சொல்லக்கூடிய இடத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபரை நான் பார்த்தேன், கபருக்குள்ளால் அவங்க நின்று தொழுது கொண்டிருப்பதை கண்டேன் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே உலகத்தை விட்டு மறைஞ்சு மன்னரைக்கு சென்றவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். 3000 வருஷத்துக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர்ல அவங்க நின்று தொழுது கொண்டிருப்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க என்ற செய்தியை அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினாங்க. அப்ப நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் கபர்லையும் அவங்களுக்கு தொழக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, அமல்கள் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரயாணம் போறாங்க. இரவாகிறது. ஒரு இடத்துல கூடாரங்கள், டென்ட்டுகள் அடிச்சு அங்க தங்குறாங்க. சின்ன சின்ன கூடாரங்கள். ஒரு டென்ட்ல ஒரு கூடாரத்தில் 2 பேர், இன்னொரு கூடாரத்தில் 5 பேர், 3 பேர் என்று சொல்லி சின்ன சின்ன டென்ட்டுகள் அடிக்கப்பட்டு இரவு தங்குறாங்க. ஒரு சஹாபி அவங்க தூங்கின அந்த கபரில் அந்த கூடாரத்தில் விடிய விடிய தபாரக்கல்லதி சூரத்து ஓதுற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது.
இவர் பார்க்கிறாரு, யாரு இந்த டயர்ட்ல இவ்வளவு தூரம் நடந்து வந்து எல்லாம் களைப்புல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, சஹாபாக்கள் யாராவது பக்கத்து டென்ட்டுகள்ல கூடாரத்தில் ஓதுறாங்களா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு டென்ட்டா எட்டி எட்டி பார்க்கிறாரு. எல்லாரும் கொரட்டை விட்டு நிம்மதியா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, யாரும் ஓதுற மாதிரி இல்ல. ஆனா சத்தம் வந்து கொண்டே இருக்குது. அவர் டென்ட் அடிச்ச இடத்துல இருந்து அந்த தபாரக்கல்லதி சூரத் ஓதுற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. விடிஞ்சிட்டு சுபஹ் தொழுதாங்க. தொழுதுட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், விடிய விடிய எனக்கு தபாரக்கல்லதி சூரத்துல் முல்க் ஓதுற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துட்டு சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹியல் முன்ஜியா ஹியல் மானிஆ, அதாவது தபாரக்கல்லதி சூரத்திக்குதே அது ஒரு மனிதனை கபருடைய அதாபில் இருந்து ஈடேற்றமாக்கக்கூடியது, கபருடைய அதாபை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியது, தடுக்கக்கூடியது. நீங்க டென்ட் அடிச்ச இடம் இருக்குதே அது ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்ட கபரி இருந்த இடம். அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவரு உலகத்தில் வாழும் பொழுது தவறாம டெய்லி தபாரக்கல்லதி சூரத்தை ஓதி வந்திருக்காரு. அவர் ஓதின பழக்கம் கபரிலையும் போயிட்டு அல்லாஹ் ஓதக்கூடிய வாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறான். அவர் ஓதினது தான் உங்களோட காதுக்கு கேட்டுட்டு என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கபருக்கு போனதுக்கு பின்னாலையும் மனிதர்களுக்கு தொழக்கூடிய, அதே போன்று அமல்கள் செய்யக்கூடிய, குர்ஆன்கள் ஓதக்கூடிய, திக்ர்கள் வைக்கக்கூடிய ஆற்றல்களை, பவர்களை சில நபிமார்களுக்கு, சில நல்லடியார்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அபூதாவூத், அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஒரு மனிதன் மௌத்தா போனதுக்கு பின்னால கபர்ல இருந்து கொண்டு தண்ட குடும்பத்துக்காக, தன்னுடைய உகப்புக்குரியவர்களுக்காக வேண்டி அவன் கபர்ல இருந்து கொண்டு துஆ கேட்பானாம். ஒரு மனுஷன், சாலிஹான மனிதன் ஒருவரை அடக்கம் செய்யப்பட்டுட்டாக்கா அந்த மனிதனுக்கு அவன் குடும்பத்தின் நிலை அடிக்கடி எடுத்து காண்பிக்கப்படும். இப்ப இந்த வீட்டுல தாயார் சித்தி ஃபாயிதா அவங்க கபராளியாக ஆகிட்டாங்க. அவங்க ஒரு சாலிஹத்தான பெண்மணியாக இருக்கணும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் எதிர்பார்ப்பும். அப்படி அவங்க சாலிஹத்தான ஒரு பெண்மணியாக இருந்தால் அவங்களுக்கு கபருக்கு இந்த வீட்டினுடைய நிலைமைகள் எடுத்து காட்டப்படும். உங்களோட புருஷன் நிலைமை இப்படிதான், உங்களோட பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க, உங்களோட பராமரிப்புல இருந்த உங்களோட குடும்பம் இப்படிதான் இருக்குது என்று காட்டுற நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நல்ல சாலிஹான நல்லமல்கள் செய்யற நிலைமையில காட்டப்படுவதோ அந்த கபராளி அல்லாஹ்வை புகழ்வாராம், யா அல்லாஹ், உலகத்தில என்ன குடும்பத்தை கைட் பண்றதுக்கு, பராமரிக்கிறதுக்கு நான் இல்லாட்டியும் கூட என் குடும்பம் ஓண்ட கிருபையை கொண்டு உனக்கு வழிபட்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வை கபரில் இருந்து புகழ்வாங்களாம். அதற்கு நேர்மாற்றமாக தந்த குடும்பத்தில் யார் யாருடைய நிலைமைகள் மோசமானதாக, பாவம் செய்யக்கூடியதாக காண்பிக்கப்படுமோ அவங்களுக்காக வேண்டி அந்த கபராளி கபருக்குள்ளால இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இருந்து துஆ கேட்பாராம். எப்படி? அல்லாஹும்ம லா துமித்துஹும் ஹத்தா தஹ்தியஹும் கமா ஹதைத்தனா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வ ஃபீ ரிவாயத்தின் அல்லாஹும்ம அல்ஹிம்ஹும் பிதாஅத்திக் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், எப்படி உலகத்தில் எங்களை நல்லவர்களாக வாழ வச்சு நேர்வழியில வாழ்ந்து மவுத்தாக்கினாயோ இதே மாதிரி என்ற குடும்பத்தில் இன்னென்ன நபர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, வழி தவறி போயிட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நேரான பாதையை காட்டாத வரைக்கும் அவங்களை நீ உலகத்தில் இருந்து மௌத்தாக்கிறாத, அவங்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு, நேரான பாதையை கொடு. அல்லாஹும்ம அல்ஹிம்ஹும் பிதாஅத்திக், யா அல்லாஹ், உனக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நல்லெண்ணத்தை, நல்லுதிப்பை அவங்களோட உள்ளத்தில் ஏற்படுத்தி என்று கபராளி உலகத்தில் வாழ்ற மனிதனுக்காக வேண்டி துஆ கேட்பார்கள் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் அபூதாவூத், அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டது. அப்ப உலகத்தை விட்டும் ஒரு மனுஷன் மௌத்தானா, கபருக்கு போனா, தொழுறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, துஆ கேட்கிறதுக்கு, யாருக்கு துஆ கேட்கிறார்? உலகத்தில் வாழ்ற மனிதனுக்காக வேண்டி கபராளிக்கு துஆ கேட்கக்கூடிய ஆற்றலை, பவரை கூட கொடுக்கப்படுகின்றது என்ற செய்தி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அப்ப இதே மாதிரி ஒரு மனுஷன் கபருக்கு போயிட்டுட்டான் என்று சொன்னாக்கா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, மல் மய்யித்து ஃபில் கபரி கல் கரீகில் முத்தகவ்விஸ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கபர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபராளியுடைய நிலைமையும் எப்படி தெரியுமா இருக்கும்? ஸ்விமிங் தெரியாத, நீச்சல் தெரியாத ஒருத்தர் தண்ணிக்குள்ளால தாழ்ற நேரத்தில், மூழ்கிற நேரத்தில் யாராவது என்னை வந்து காப்பாற்ற மாட்டாங்களாண்டி தன்னுடைய கால் கையை அடிச்சு, கையை காட்டி, காலை காட்டி தன்னை இருக்க
இருக்கக்கூடிய உடுப்புகளை காட்டி யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க எப்படி ஹைரான் ஆகுவாரோ பதறுவாரோ, இதே மாதிரி தான் கபர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபராளியுடைய நிலைமையும். நான் என்னை விட்டுட்டு வந்த என் குடும்பம், என் பிள்ளைகள், என் புருஷன், என் உகப்புக்குரியவர்கள் எனக்காக வேண்டி துஆ கேட்க மாட்டாங்களா? எனக்காக வேண்டி சதக்காக்களை கொடுத்த அந்த நன்மைகள் அனுப்ப மாட்டாங்களா? நன்மைகளை எனக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்களா? கபர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபராளியும் தந்த குடும்பத்திடத்தில் இருந்து அவளோடு நன்மைகளை துஆக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதே மாதிரி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை கியாமத்தில் ஒரு மனிதன், அவன் உலகத்தில் வாழும் பொழுது பாவியாக வாழ்ந்த மனிதன், அதிகமான நன்மைகள் செய்யாத மனிதன், ஆனா அவன் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானத்தையும் அவனுக்கு கொடுத்திருப்பானாம். இப்ப இந்த மனுஷன் அல்லாஹ்ட்ட கேட்பானாம், அவனுக்கு தெரியும் தன்னுடைய நிலைமை உலகத்தில் எப்படி இருந்தது, நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறான், நிறைய அமல்கள் எதுவும் செய்யல, அப்படி இருந்தும் சொர்க்கத்தையும் எல்லாம் தந்து சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானத்தையும் தந்திருக்கிறானே. அந்த மனுஷன் அல்லாஹ்ட்ட கேட்பானாம், யா அல்லாஹ், நான் எந்த நன்மையும் செய்யல, நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், அப்படி இருந்தும் என்ன மன்னிச்சு சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை தந்திருக்கிறாயே, எதை வச்சு எனக்கு தந்திருக்கிறாய்? அல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். உன்ட மௌத்துக்கு பின்னால உன்ட பிள்ளைகள், உன்ட உறவுகள் உனக்காக வேண்டி உன்ட பாவ மன்னிப்புக்காக வேண்டி என்னிடத்தில் மன்றாடினார்கள், கெஞ்சி கதறினார்கள், யா அல்லாஹ் இந்த உம்மட பாவத்தை மன்னிச்சிரு, வாப்பட பாவத்தை மன்னிச்சிரு, அடக்கிய இந்த கபராளுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு உன்ட பிள்ளைகள், உன்ட குடும்பம் என்னிடத்தில் அதட்டி அலட்டி என்னை பாவ மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், அவர்கள் மன்றாடிக் கொண்டே இருந்தார்கள். உன்ட பிள்ளைகளுடைய இஸ்திக்பார் துஆவுடைய பரக்கத்தை கொண்டு உன்னை நான் மன்னிச்சு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுவெல்லாம் எதை உணர்த்துகின்றது? உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து மௌத்தா போனதுக்கு பின்னால அவங்களுக்காக வேண்டி உலகத்தில் வாழ்ந்த அவங்களுடைய குடும்பம், உகப்புக்குரியவர்கள், ஏனையவர்கள் அவங்களுக்காக வேண்டி கேட்கின்ற துஆக்கள், அவங்களுக்காக வேண்டி கொடுக்கின்ற சதக்காக்கள், தான தர்மங்கள், அவங்களுக்காக வேண்டி ஓதுகின்ற குர்ஆன்கள், அவங்களுக்காக வேண்டி செய்கின்ற zikர்கள், இதெல்லாம் கபருக்கு போயிட்டு அந்த நன்மைகள் அந்த கபராளியுடைய ரூஹுக்கு சேர்த்து வைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த கபராளி பலன் பெறுவார் என்ற செய்தியை இஸ்லாம் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அழகாக உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மனைவி, மிகவும் முகப்புக்குரியவங்க. அவங்க உலகத்தில் இருக்கும் வரைக்கும் வேற எந்த கல்யாணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க இல்லை. அப்ப ஹதீஜா நாயகி அவங்க உலகத்தை விட்டு மறைஞ்சதுக்கு பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சரியான கவலையில என்ன செய்வாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு ஹதீஜா நாயகியினுடைய நல்ல குணங்களை, இஸ்லாத்துக்காக வேண்டிய அவங்க செஞ்ச சேவைகளை, இஸ்லாத்துக்கு அவங்க செஞ்ச அர்ப்பணிப்புகளை எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. ஹதீஜா நாயகி இப்படிப்பட்டவங்க, அவங்களை கொண்டு அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்தான், தீனுக்காக வேண்டி இவ்வளவெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க, செலவழித்தாங்க என்றெல்லாம் சொல்லிட்டு அதோட நிப்பாட்ட மாட்டாங்க. ஆடுகளை கொண்டு வந்து அந்த ஆடுகளை அறுத்து அந்த ஆடுகளுடைய இறைச்சிகளை ஹதீஜா நாயகியோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த அவங்களுடைய தோழிகள், அவங்களுடைய கூட்டாளிமார்களுடைய வீட்டுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வைப்பாங்க. இந்த செய்தி புகாரி ஷரீஃப்ல பாபு மனாகிபி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பாடத்துல இந்த செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப நாங்க இன்றைக்கு எப்படி குடும்பத்தை கூப்பிட்டு மௌத்தானவங்களுடைய பேர்ல குர்ஆன்களை ஓதி, zikர்களை வச்சு, ஸலவாத்துகளை ஓதி, துஆ கேட்டு வந்திருக்கின்றவர்களுக்கு அன்னதானங்களை கொடுக்கிறோமோ, இதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைச்சிகளை அறுத்து, ஆட்டு இறைச்சிகளை அவங்களோடு உகப்பாக இருந்த அவங்களுடைய தோழிகளுடைய வீடுகளுக்கு விசேஷமாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க என்ற செய்தி இந்த ஹதீஸில் விளங்க வருது. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஊர்ல இருக்கல்ல, வெளியூருக்கு பயணம் பெற்றிருந்தேன், அந்த நேரத்தில் பார்த்து எங்களுடைய தாயார் இறையடி சேர்ந்துட்டாங்க, அவங்களுடைய ஜனாதா எனக்கு கிடைக்கல, இப்ப நான் ஊருக்கு வந்து இருக்கிறேன், ஏண்ட தாயாருக்காக வேண்டி நான் ஏதாவது தர்மம் செஞ்சா அந்த நன்மை என்ற உமக்கு கிடைக்குமா?
என் உம்மாக்கு நான் கொடுக்கிற தர்மத்தினுடைய நன்மை என் உம்மாக்கு கிடைக்குமான்னு கேட்ட நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லிட்டு அந்த சஹாபி சொன்னாங்க. அப்படி என்று சொன்னால் அவங்களுடைய தோட்டத்தில் மதுரமான நீர் இருந்தது, கிணறு இருந்தது. மக்கள் எல்லாம் ஆசையோடு வந்து அதை எடுத்து குடிப்பாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயாரின் பெயரில் இந்த கிணற்றையும் இந்த கிணறு இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தையும் நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றேன். இஸ்லாத்துக்காக வேண்டி இதை நான் தர்மம் செய்கிறேன் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைச்ச செய்தி ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சில சஹாபாக்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், என்னுடைய தாய் மௌத்தாகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மாசம் நோன்பு கலா இருக்குது, பிடிக்க கிடைக்க இல்ல, என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸாம அன்ஹு வலியுஹு, அவங்களுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவங்க அந்த நோன்புகளை கலாவை விடுபட்ட நோன்புகளை கலா செஞ்சு அவங்கள பாவத்தை விட்டும் ஈரேற்றமாக்கி வச்சிருங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னொருவர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அவருக்கு ஹஜ்ஜி கடமையான ஹஜ்ஜை செய்ய கிடைக்கல, மௌத்தாகிட்டாரு, என்ன செய்யறது என்று கேட்ட நேரத்தில் திருப்பி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. உங்களோட வாப்பா யாருக்காவது கடன் கொடுக்க இருக்குது, அந்த கடன் அவர் கொடுக்கல, அந்த கடனை அவருடைய புலேல் கொடுத்தாக்கா அவருடைய கடன் பினிஷ் கம்ப்ளீட் ஆகிடுமா இல்லையான்னு கேட்கிறோம். ஓ, முடிஞ்சிருமே, கடன் முடிஞ்சிடும். இதே மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஹஜ்ஜி, அதை செய்யாம உங்களுடைய தந்தையரே சேர்ந்து இருக்கிறார். எனவே நீங்க அவருடைய ஹக்கல அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடனை நிறைவேற்றி உங்களுடைய தந்தையின் கடமையை நீங்க நிறைவேற்றி பாவத்தை விட்டு அவரை காப்பாத்திருங்க என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துகின்றது? ஒரு மனுஷன் மௌத்தா போனதுக்கு பின்னால அவருக்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறது, அவருக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யறது, உம்ராக்கள் செய்யறது, சதகாக்கள் கொடுக்கிறது, அதே போன்று குர்ஆன் ஓதுறது, zikr செய்யறது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. நேரம் இடம் தராமல் இருக்குது. எனக்கு 10 நிமிஷம் தான் தரப்பட்டுட்டு 20 நிமிஷம் ஆச்சு. அதனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட ஒரு பயணம் போயிட்டு கொண்டிருக்காங்க. ஒரு கபிரிஸ்தான மக்பராவை தாண்டி போறாங்க. புதிய 2 கபர்கள், ஒரு 2 கபரை காட்டி கேட்கிறாங்க, இது தாருடைய கபர் என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும் தாருடைய கபர் என்று. அந்த விஷயத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுகிறதுக்காக வேண்டி அவங்க கேட்கிறாங்க, இது யாருடைய கபர்? அப்ப சொல்றாங்க, இது இன்னாருடைய கபர், இது இன்னாருடைய கபர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 2 கபர்லையும் இருக்கக்கூடிய 2 பேரும் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எந்த அளவுக்கு மறைமுகமான ஞானத்தை கொடுத்திருக்கிறான். பூமி கடியில என்ன நடக்குது என்பதை அவங்களுக்கு பார்க்கிறதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கபர்ல தொழுதது பூமி கடியில. இங்க 2 கபராளிகள் அதாபு செய்யப்படுறாங்க, வெளியில இல்ல, சிசிடிவி கேமரா வச்சு பார்க்க இல்ல, உள்ளால பூமிக்கடியில என்ன நடக்குது என்பதை வெளியில இருந்து பார்க்கிறாங்க. சொல்லாங்க 2 கபராளிகளும் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக வேண்டி அவங்க அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தியையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒத்தரி மக்களுக்கு மத்தியில கோல் மூட்டி திரிஞ்சார். இங்க உள்ளது அங்கேயும் அங்கு உள்ளது இங்கேயும் சொல்லி மக்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி கோல் மூட்டி திரிந்தார். அதற்காக வேண்டி அவர் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தவர் சிறுநீர் கழிச்சிட்டு அவர் என்ன செய்யல, சரியான முறையில சுத்தம் செய்யறதில் அவசரமாக எழுப்பி பெற்றுவாரு, இதன் காரணமாக அவர் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லிட்டு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்ச குத்தியை கொண்டு வர சொல்லி அதை 2ஆக பிளந்து 2 கபர்களையும் நாட்டினாங்க. நாட்டிட்டு சொன்னாங்க, இந்த 2 மரங்களும் காயாமல் செழிப்பாக பச்சையாக இருக்கும் காலமெல்லாம் இந்த மரம் தஸ்பீஹ் செஞ்சு கொண்டு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய இலைகள், மரம், செடி கொடிகள் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் zikr செஞ்சு கொண்டு இருக்குது. எனவே இந்த மரம் செய்கின்ற தஸ்பீஹினுடைய பரக்கத்தை கொண்டு இந்த 2 கபராளிகளுடைய அதாபும் லேசாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. இதுவும் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஒரு மரம் செய்கின்ற தஸ்பீஹ் zikr ஒரு கபராளிக்கு அதாபை லேசாக்குகின்றது, இல்லாமலாக்குகின்றது என்று சொன்னால்
குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் மௌத்தாகி அவருக்காக வேண்டி உயிரோடு இருக்கக்கூடிய குடும்ப மக்கள் குர்ஆனை ஓதி திக்ருகளை வச்சு ஸலவாத்துகளை ஓதி அன்னதானங்களை கொடுத்து அவருக்காக வேண்டி கேட்கின்ற துஆக்கள் எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்பதை சொல்லாமலேயே நமக்கு புரியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீட்டிலிருந்து வாழ்ந்து மறைந்த தாயார் சித்தி ஃபாயிதா அவங்களுடைய சகல பாவங்களையும் பொறுத்து அவங்களுக்காக இந்த வீட்டு மக்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் அவங்களுடைய ரூஹளவில் சேர்த்து அவங்களுடைய கபருடைய நாளை மஹ்ஷருடைய நிலைமைகளை வெற்றியானதாக அமைத்து சுவர்க்கவாதியாக அவங்களையும் எங்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.